இந்த வயசான லேடி ஒரு பொண்ணோட கைய பிடிச்சு இழுத்து ஒரு கயிற கட்டி விட்றாங்க. அந்த கயித்து கட்டிட்டதுக்கப்புறம் 3 விஷ் நெனச்சுக்கோ, அந்த முடிச்செல்லாம் போடும்போது அதெல்லாம் நிறைவேறும்னு சொல்றாங்க. அந்த கயித்த கட்டுனதுக்கப்புறம் அந்த கிழவி வினோதமா சிரிக்கிறாங்க. உடனே அவங்க பயத்துல ஏதோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. அப்ப என்னமோ சொல்லி அந்த கிழவி அவங்கள வார்ன் பண்றாங்க. அது கூட அவங்க கரெக்ட்டா கேட்கல. அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் பத்தி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டும் இதெல்லாம் ஒரு மித்துன்னு சொல்லிட்டு ஒரு கையில ஒரு கத்தி எடுத்து அந்த கயித்த அவுத்து விட்டுறாரு. அந்த கயிறு கீழ விழும்போது அந்த லேடி சொன்ன வார்னிங் இதா இருக்குமோன்னு இவங்க பயப்படுறாங்க. கிழவிக்கு எப்படியும் அவங்க அந்த கயித்த அத்துட்டாங்கன்னு தெரிய வருது. ஒருவேளை இது உண்மையாச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் நீ எது சொன்னாலும் உண்மையா இருக்கும்னு சொல்றாரு. அது அவர் சொன்ன விதம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருச்சு. உடனே அவரையே இந்த லேடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் இவங்க லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த லேடி ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. இவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்க குழந்தை பிறக்க போகிற நேரத்தில் இவங்க டின்னருக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் லேடியை மீட் பண்ணுறாங்க. இந்த லேடி ஒரு மாதிரி ஆனாடியும் நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அங்கே இருக்க இன்னொரு லேடி கை தத்தா அவங்க குழந்தை இறந்து போயிருன்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க.